சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுறதுக்கு அர்த்தம் அப்படின்னா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஜபத்தில் கர்த்தரோடு இருந்து அவர் வழிகளில் நாம் பராக்கிரமம் செய்வோம். யாத்ராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. அப்போது கர்த்தர் நமக்காக யுத்தங்களை பண்ணுவார். நாம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அந்த யாத்ராகமம் 14:13 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்போ நம்ம ஜெபத்தில் காத்திருப்பது தான் நம்ம கர்த்தரோடு கூட இருக்கும்போது, அவரை கொண்டு நம்ம பராக்கிரமம் பண்ணும்போது, அவரை கொண்டு நம்மளுடைய பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படி நம்ம அவருக்கு நினைத்த நம்முடைய காரியத்தை சொல்லும் போது நம்முடைய யுத்தங்களை கர்த்தரே முடிப்பார். வசனம் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, அவரே நம்ம சத்துருக்களை மிதித்து போடுவார். கர்த்தர் இதெல்லாம் செய்வாரா? வேத வசனம் போட்டிருக்கு. கண்டிப்பாக சத்துருக்களை மிதித்து போடுவார். ஏன்னா ஐசப்பா நமக்காக பிசாசின் தலையை நசுக்கி போட்டாங்க, சிலுவையில் வெற்றி சிறந்து உயிர் தந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம்.